ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறேன். என்ன விளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா யாகம் வளர்க்கும் பார்ட் 2னே வச்சுக்கலாம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே போயிட்டுருக்கு. ஏன்னா கும்பாபிஷேகம் வந்துச்சு. தெருவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா சுற்றி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள். ஸோ இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, நாளைக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, அப்படியே அடுத்த நாள் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் ரேடியோ எனி டைம் ஓடிட்டுருக்கா, ஒரு 4 நாளாக கேட்கவும் நல்லா இருக்குது. ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு. தெருவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பரபரப்போடு இந்த கோயில் முன்னாடி நிற்கிறாங்க. அதை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நானும் பார்த்துட்டு அப்படியே இங்கே ஒரு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த யாகம் வளர்க்குறத பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் யாகம் வளர்க்குறத கேட்குறீங்களா? ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆட்சி பெற்றிருந்தார். ராணுவத்தில் உயர் அதிகாரியாகவோ, காவல்துறையில் உயர் அதிகாரியாகவோ, மின்சாரத்துறையில் உயர் அதிகாரியாகவோ, போலீஸ் உயர் அதிகாரி, போலீஸ் உயர் அதிகாரி, செவ்வாய் ஜாதகத்தில் ஆட்சி பெற்றிருந்தார். அதே போல செவ்வாய் ஜாதகத்தில் உற்சவம் பெற்றிருந்தார். செவ்வாய் ஜாதகத்தில் உற்சவம் என்றால் ரியல் எஸ்டேட் இடத்துல வாங்க விட்ட பிளாட்ல வாங்க விட்ட ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல லாபம் போனா செவ்வாய் ஜாதகத்தில் உற்சவம் பெற்றிருந்தார். அப்ப செவ்வாய் பகவானுக்கு ஹோமம் பண்ணணும். செவ்வாய் பகவானை வணங்கி வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரே ஒரு வேலையை சௌக்கியத்துக்கு காரணமாக கொடுத்து சுவரை பயிர் காரணமாக கொடுக்க வேண்டும். தரணீர சம்பூர்ணோ வித்யுத் தாஜனமிவோ இந்த யாக வளர்க்குறதெல்லாம் கேட்டிருப்பீங்க. நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் கரெக்டாக போகிறேங்க. அங்கேயே பிரசாதம் கொடுத்துட்ருந்தாங்க, தயிர் சோறு கொடுத்துட்ருந்தாங்க. அதுவும் இல்லாமல் சூடுங்க, சரியான சூடு. ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி ஓட்டத்தை பிடிச்சி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நிழலுக்கு வந்தாச்சு. ஏன்னா வெயில் அடிக்கிற அடி அப்படிங்க. நாங்கள் வேறு காப்பு கட்டியிருக்கோமா, செருப்பும் போடக்கூடாது, ஒன்றும் போடக்கூடாது. தட்டை வாங்கிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா இருந்தாலும் தயிர் சோறு போடுறாங்களே அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிட்டு எங்கள் டீம் பசங்களோட சேர்ந்து நாங்களும் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சூப்பராக இருந்துச்சு தயிர் சாரம். அதுக்கு காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தக்காளி தொக்கு மாதிரி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டேன். ஒரு வாய் மட்டும் டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ என்னோடய தம்பி தான் பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருந்தான். குட்டி தம்பி, அவன்கிட்ட கொடுத்து விட்டேன், போய் வீட்டில் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கூட்டத்தில் நின்று வாங்கவங்களையும் நாங்கள் ஜீவனே போயிடுச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஆள் போய்கிட்டு இருந்தாங்க. சரி எப்படியோ பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் நின்று நமக்கு பிரசாதம் தாண்டா முக்கியம் அப்படின்ட்டு நானும் போயாச்சு. எப்போ போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில், மதியம், அடுத்து நைட்டு, இதே டயத்தில் தான் 3 டைமும். அதாவது 3 நாளைக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இதே மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஒரு நாள் பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் கொடுப்பாங்க, இன்னொரு நாள் வெண்பொங்கல், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
தயிர் சோறு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நானும் வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா யாகம் வளர்க்குறத பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என் கூட சேர்ந்து நீங்களும் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யூடியூப்பில் போடுவீங்கள. Sarveda
திராவிட கால சகல வாத்திய